ஸ்ரீ குருபியோ நமகம். ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. இது வெங்கடநாதனுடைய திருமண வையத்தினுடைய 2வது பகுதி. வெங்கடநாதர் காசி யாத்திரையை நிறுத்திட்டு அவருடைய சரஸ்வதியினுடைய அப்பா வாசுதேவாச்சார் கேட்டுக்கொண்டபடி அவர் காசி யாத்திரை போகும் திரும்பி திருமணம் செய்து கொடுத்தா மேடைக்கு வர்றார். அங்கே உட்கார்ந்த உடனே அங்கே சில ஹோமங்கள்லாம் செய்துட்டு இப்போ பெண்ணை அழைத்து வரணும். பெண்ணை அழைத்துக்கு முன்னாலே அவங்க அந்த பெண்ணை என்ன பண்றாங்கன்னா, தனக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், வாழ்வில் வளமாக இருக்க வேண்டும், கணவன் எப்பொழுதும் என்னோட ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்பதாக கௌரி பூஜை செய்து கொண்டிருப்பார். ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து அங்கே போய் அந்த கௌரி பூஜையை பண்ணி வச்சு அந்த மணப்பெண்ணுடைய தாய் மாமா அழைத்து கொண்டு மேடை கூட்டு வருவாருங்க. மேடைக்கு கூட்டு வந்த உடனே அவங்க கிழக்கு பார்த்து அவங்க உட்கார வச்சு அதுக்கு எதிர் சைடில் வெங்கடநாதர் நடுவில் ஸ்கிரீன் போடுவாங்க. அந்த ஸ்கிரீனுக்கு கீழே வெங்கடநாதர் கையை நீட்ட சொல்லுவாங்க. அப்போ கை நீட்டினா சரஸ்வதியுடைய கையை வெங்கடநாதர் கை மேலே வச்சு முழு தேங்காய் அவர் மேலே வச்சு மேலே புஷ்பங்கள்லாம் மந்திராட்செல்லாம் போட்டு அவர் மந்திரபூர்வமாக அவருக்கு அந்த சரஸ்வதியை கன்னியாதானம் செய்கிறார். இவருக்கு வெங்கடநாதரிடம் ஒப்படைக்கிறார் பொண்ணோட அப்பா. அது முடிஞ்ச உடனே 2 பேரும் எந்திரிச்சு ஸ்கிரீன் நடுவில் இருக்கும், அதில் ஸ்கிரீன் எடுக்க மாட்டாங்க. அரிசியும் சீரகம் கலந்த அரிசி பொண்ணு கையில் கொஞ்சம் கொடுப்பாங்க, மாப்பிள்ளை கையில் கொஞ்சம் கொடுப்பாங்க. நல்ல சுமுகூர்த்தம் வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை தலையில வைக்கணும், மாப்பிள்ளை பொண்ணு தலையில அந்த அரிசியும் சீரகத்தையும் வைக்கணும். இதுதான் கர்நாடகாவில் மாங்கல்ய தருணத்துக்கு ஈக்குவலான ஒரு ஃபங்க்ஷன். இது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தான் ஸ்கிரீன் பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் பார்த்துவாங்க. அப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் பொண்ணு உட்காந்துச்சு மறுபடியும் சில மந்திரங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா மாங்கல்ய தாரணத்தில் அதுக்கு பின்னால பெண்ணுடைய தலைமையிலே அந்த தர்பையை சும்மாடு மாற சுற்றி வச்சு கட்டி அது மேல வண்டியினுடைய நகத்தோடு மாட்டு நுகத்தோடுன்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு அது மேல வெள்ளி காசு வச்சு வேத மந்திரங்கள்னாலே புரோஷனம் செய்து அந்த மந்திரம் சொல்லி சரஸ்வதியினுடைய புஜத்தின் மீது பீதாமரத்தை போற்றி சம்பந்த மாலையெல்லாம் அணிவித்து அப்புறம் அந்த மாங்கல்யம் கங்கணம் இதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. மாங்கல்ய பூஜையெல்லாம் நடக்கும். பண்ணவருக்கும் பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோடு சரியான நேரம் வந்த உடனே அவங்களுக்கு திருமணம். மாங்கல்யம் தந்து நானே மவ ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சூப்ரகே திவம் ஜீவ சரதசதம். மாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு எல்லாரும் பெரியவர்கள் எல்லாம் அக்ஷதை தூவி ஆசீர்வாதம் பண்றாங்க. இறைவனுடைய கண்ணுக்கு தெரியாமல் எல்லா தேவர்களெல்லாம் திருமணத்துக்கு வந்திருக்காங்க. வந்திருந்த தேவதைகள் எல்லாம் உங்கள் இருவருடைய அவதார நோக்கம் நிறைவேற்றும் சொல்லி அவர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்க. இவங்கெல்லாம் இங்கே கீழே அண்ணனர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக தீர்காயோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு சொல்லி இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்படியாக அவங்களுடைய திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோமங்கள் இருக்கு. ஹோமங்கள் முடிஞ்சு சாயந்தரம் அதுக்கப்புறம் இந்த மாங்கல்ய தாரணம் உடனே எல்லாரும் மத்தியானம் சாப்பிட போட சொல்லுவாங்க. அதுல மாப்பிள்ளையோட அண்ணா அண்ணி 3 பேர், அம்மா 4 பேர், பொண்ணு சைடில் பொண்ணோட அப்பா அம்மா, இந்த 6 பேர் தவிர எல்லாரும் போய் சாப்பிடணும். இவங்க 6 பேரும் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அல்ப ஆகாரம் ஏதோ ஒரு டிஃபன் மாதிரி லைட்டா அரிசி கலக்காத ஒரு லைட் டிஃபன் கொடுப்பாங்க. அன்னைக்கு கூட விரதம் அவங்க இருக்கணும். பூரா அவங்களுக்கு ராத்திரி தான் உங்களுக்கு சாப்பாடு, அதெல்லாம் அவங்க விரதம் இருக்கணும். மற்றவங்களாம் போய் அரிசி உணவு கொடுத்து அவங்களுக்கு தட்சிண தாம்பூலங்கள்லாம் கொடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் முறையாக சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் நம்மளே அடுத்தாப்புல நலுங்கு நாகவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த நாகவல்லி மண்பானைகள்லாம் சுத்திலும் அடுக்கி வச்சு அதை சுத்திலும் மந்திரபூர்வமாக அவங்களுக்கு நூல் சுத்தி 2 பேரையும் பரிச்சயம் அப்போ அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ மாப்பிள்ளையோட பொண்ணோட தம்பி சகோதரன் இவருக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, தாம்பூலம் கொடுப்பாங்க. பொண்ணு கட்ட கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை கொடுப்பாங்க. அது 2 தடவை கொடுப்பாங்க. அது தாம்பூலம் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். பிரம்மச்சாரியா இருக்கும்போது தாம்பூலம் போடக்கூடாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தாம்பூலம் போடுறாங்க. இப்ப கிரகஸ்தர் ஆயிட்டாரு, தாம்பூலம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட சகோதரனுக்கு மாப்பிள்ளை சைட்ல இருந்து மரியாதை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோமங்கள்லாம் செய்து முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு இதுவரை பார்த்ததே இல்லை, ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது, என்ன பரிச்சயமாகும். அதுக்காக சில நியதிகள்லாம் தமாஷா வச்சிருப்பாங்க. பருப்புல யானை உப்புல யானை பண்ணி 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வியாபாரம் பேசுவாங்க. நான் பருப்பு யானை கொடுக்குறேன், உப்பு யானை கொடுக்குறான்னு கேட்பாங்க.
இல்லை இது விலை ஜாஸ்தி, ஒன்று விலை கம்மியானாலும் நான் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 பேரும் வியாபாரம் பேசுறதுனால தமாஷா இருக்கும். அதெல்லாம் அது வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு பரிச்சயமான அந்த கூச்ச சுபாவம் விட்டு 2 பேரும் சகஜமா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தூளி கட்டி அதில் ஒரு மரப்பாச்சி மம்மி வச்சு அதில் உள்ள ஒரு மஞ்சள் நீரை ஊற்றி குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை மூத்திரம் புரிஞ்சிருக்கு. உடனே அந்த மரப்பாச்சி மம்மை வச்சு தட்டில் வச்சுட்டு பொண்ணு வந்து ஒவ்வொரு பெரியவிட்ட போய் கேட்பான், இது மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீங்க பேர் வச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சடங்குகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமாஷாவும் இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்ச வரைக்கும் உருட்டாணிங்கிறது 2 தேங்காய் இருந்து உட்காந்து உருட்டணும். அப்போ மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு வந்து நலுங்கு வச்சு அலங்காரம் பண்ணணும். நெத்தியில கண்ணில் மை வச்சு நெத்தியில பொட்டு வச்சு மாலை போட்டு செய்யணும். ஸோ இப்போ வந்து உருட்டாணிக்கு எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. தமாஷ் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி உருட்டாணி உட்காரத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை ஏறி உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடுலாம் பெரியவர்கள்லாம் உட்காந்துட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருக்கு. இப்போ முதல்ல சரஸ்வதி வந்து மாப்பிள்ளைக்கு நீ அலங்காரம் பண்ண சொன்னாங்க. உடனே ரொம்ப வெக்கத்தோட சரஸ்வதி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து காலில் நலங்கு வச்சு மாலையை போட்டு நெத்தியில பொட்டு எல்லாம் வச்சு அப்புறம் அவர்கிட்ட காட்டணும். நான் கரெக்டாக பண்ணிருக்கேன், மாப்பிள்ளைக்கு அந்த கண்ணாடி காட்டணும். மாப்பிள்ளை பார்த்து சரியா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா மறுபடியும் கரெக்ட் பண்ணி செய்யணும். அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்பளத்தை எடுத்து அவர் முதுகில் அடிக்கணும். இது ஒரு தமாஷா இருக்கும். சொல்லுவாங்க ஓங்கி அடின்னு சொல்லுவாங்க. ஓங்கி அடிச்சா மாப்பிள்ளை எடுக்கும், என்ன இப்பவே மாப்பிள்ளை அடிக்கிறான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால இவங்க சொல்றதும் கேட்கணும், அவங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ரொம்ப தமாஷாக போயிட்டு இருக்கும். அப்புறம் வெங்கடநாதர் வந்து இவருக்கு சரஸ்வதி பாய்க்கும் அதே மாதிரி காலுக்கு நலங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அவருக்கு வந்து நெத்தியில போட்டு வச்சு தலையில பூச்சோடி அவர் கண்ணுக்கெல்லாம் மையிட்டு கண்ணாடி காட்டணும். நான் கரெக்டா பண்ணிக்கணும் கேட்கணும். கரெக்டா பண்ணி சொன்ன பிறகும் இவர் வந்து அவங்க முதல்ல கப்பலத்தை வச்சு ஒரு அடிப்பாங்க. இது அடிச்ச உடனே ஒரு முடிஞ்ச உடனே இப்போ வந்து சரஸ்வதி பாய் சொல்றாங்க, நீ மாப்பிள்ளை பற்றி ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. உடனே சரஸ்வதி பாய் ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடுறாங்க. மாப்பிள்ளையோட எல்லா குணங்களையும் வர்ணிச்சு ஒரு கன்னடத்தில் ஒரு பாட்டு அப்படியே ஆன் தி ஸ்பாட் ஒரு எக்ஸ்டம்போ அப்படியே ஒரு பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அழகா பாடிட்டு வெக்கம் அந்த பாடி முடிச்சோடனே கண்ணில் கையை மூடிட்டு அப்படியே வெக்கப்படுறாங்க. பார்க்கறதே ரொம்ப சந்தோஷம். வெங்கண்ணா ரொம்ப ரசிக்கிறார் அது. அப்ப அதுல உடனே வெங்கண்ணா சொல்றாங்க, நீ வந்து சரஸ்வதி மேல ஒரு பாட்டு பண்ண ஒரு ஸ்லோகத்தை ஏற்றுறாரு. சரஸ்வதி நல்ல குணங்களை எல்லாம் சொல்லி ஸ்லோகத்தை ஏற்றி சமர்ப்பம் பண்றாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க குருராச்சாரியர் சொல்றாரு, இப்ப மாப்பிள்ளை பாடுறதுக்கு நீ எதிர்பாட்டு ஒண்ணு பாடுன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரே லைன்ல சரஸ்வதி சொல்றாரு, உலகத்தில் எத்தனை பண்டிதர் இருந்தாலும் என்னுடைய கணவர் வெங்கநாதர் ஈக்குவலா யாரும் பண்டிதர் இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டி சமஸ் பலே பலேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க எல்லாரும். அவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் சிறப்பாக எல்லா நிறைவு ஆன உடனே இரவு எல்லாருக்கும் இலை போட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் பக்கம் வந்து ஒரே இலையில மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வர வச்சு அதுக்குன்னு வெள்ளி பாத்திரத்துல நிறைய பட்சணங்கள்லாம் கொண்டு வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணும் கொடுத்து மாப்பிள்ளை வந்து முதல்ல பொண்ணு கூட்டணும், பொண்ணு அப்புறம் மாப்பிள்ளை கூட்டணும். இப்படி இதெல்லாம் நிகழ்ச்சிகள் ரொம்ப தமாஷா இருக்கும். பெரியவர்கள்லாம் நிறைய பாடல்கள்லாம் பாடிட்டே இருப்பாங்க. தேவர் பாடல்கள்லாம் தேவநாமலாம் பாடிட்டே இருப்பாங்க. அந்த உறவினர் அத்தனைக்கும் பிரமாதமான விருந்து வச்சு நல்ல அறுசுவை உணவோடு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் சந்தோஷம் இருப்பாங்க. இப்படியாக அந்த திருமணம் அன்றைய தினம் முடிந்தது. அடுத்த நாள் இன்னும் சில அவங்க கோமங்கள் இதெல்லாம் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் 3 நாள் 5 நாள் திருமணம் நடக்கும். இது 5 நாள் திருமணம் நடந்திருக்கு வெங்கடநாதர். மறுநாள் மறுபடியும் அதுக்கப்புறம் வெங்கடநாதர் வந்து அவர் காலையில் சந்தியாவதனம் பண்ணிட்டு ஆகனியங்கள்லாம் முடிச்சு தேவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு வந்து ஹோமங்கள் இந்த மாதிரி சில விரதங்கள் எல்லாம் நிறைவு பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்றாங்க. இப்படியாக திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இப்போ வந்து பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்கு எல்லாம் தயார் பண்ணி வாசுதேவதார் கண்ணில் தண்ணி, தன்னுடைய அழகான மகளை விட்டு பிரிய போகிறோங்கிறது ஒரு கண்ணில் தண்ணி. அதுக்கு தேவையான சரஸ்வதிபாய்க்கு தேவையான அத்தனை தங்கத்துல நகை நட்டுகள் வெள்ளி பாத்திரங்கள் நிறைய கேஷு ட்ரெஸ்கள் பட்டு பூஜாமங்கள் எல்லாம் எவ்வளவுன்னா அவ்வளோ அதிகம் எவ்வளவு முடியும் அவ்வளோ நிறைய செய்து ஒரு சீரெல்லாம் செய்து அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு வந்து அன்று அறுநாள் காலையில் அங்கிருந்து மாட்டு வண்டியில கூட்டு வண்டியில அவங்க வந்து மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையோட அக்கா பாவா மாப்பிள்ளையோட அண்ணா அண்ணி அம்மா அவங்க சரஸ்வதி பாயோட அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து ராமச்சந்திராபுரத்துக்கு புறப்பட்டு போறாங்க. போற வழியில அவங்க வந்து கும்பகோணம் போய் வழியில கும்பகோணத்துல போய் சுவாமிகளை பார்த்து அங்கே நமஸ்காரம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமச்சந்திராபுரம் போறத தீர்மானம் பண்றாங்க.
இப்போ இங்கிருந்து கிளம்பி போய் கும்பகோணம் போய் சேர்ந்துட்டாங்க. கும்பகோணம் மடத்துக்கு போறாங்க. மடத்துல என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குருராஜா.